நிறைய பேருக்கு தெரியாம இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எல்லாம் பாத்துட்டு வாங்களேன். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் எல்லாம் இந்த வீடியோ கிளிப் பாத்திருப்பீங்க. இது என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில டிம்கி கட்சி வந்து ஒரு இளைஞர் அணி மாநாடு அசிங்கமா கட்டுப்பாடு இல்லாம ஒரு மாநாடு நடத்தினாங்களா. அந்த மாநாட்டில் நடந்த சம்பவம் தான் இது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் சார் வந்து ஒரு பாகுபலி எஃபர்ட்ல வரக்காக அந்த அவரோட காரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி 150 கார் வந்துச்சு. மாநாடு முடிச்சோன்னு ஸ்டாலின் சார் கார் போயிடுச்சு. பின்னாடி இந்த 100 கார் லைனா ஸ்பீடா போயிட்டே இருந்திருக்கு, சருன்னு F1 ரேஸ் மாதிரி. அப்போ அந்த இடத்துல வந்து திருவண்ணாமலையில அந்த இடத்துல நைட் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தாரு ஒருத்தர். கூலி வியாபாரம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்த ஒருத்தர் அந்த டிஎம்கே கார் ஏத்துல இடிச்ச இடியில அவர் 200 மீட்டர் தள்ளி போய் விழுந்திருக்காரு பாவம். அப்ப அந்த கார் எவ்வளவு ஸ்பீடா வந்திருக்கும். நீங்க கெத்து காட்டுறதுக்கு ஒருத்தர் செத்து போய் தான் அது பண்ணுமா சார்? மனுஷ உயிர் என்ன சும்மாவா இருக்கே? வாய்க்கிலே கேள்வி கேட்டீங்களே. எங்க போனாரு உங்க தலைவர்? பிரச்சாரம் முடிச்சுட்டு எங்க சார் போனீங்க? நீங்க எங்க போனாங்க உங்க அமைச்சர்கள்லாம்? ஆட்சியில் இருக்கிறது நீங்க தானே, வந்து பாக்கணும்ல. எந்த நியூஸ் இதை கவரும் பண்ணல பெருசா. ஆட்சியில இருந்தா நியூஸ் சேனல்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா அப்புறம் மக்கள் நாங்க எங்க உங்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பாக்கணும்? எல்லாத்தையும் வெளியே கொண்டு வாங்க, உண்மைகளை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதா உங்க வேலை. அதனாலதான் மக்கள் உங்களை நம்பி பாக்குறாங்க. நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு தட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்களும் ரிமோட்டை தட்டிட்டு வேற சேனல் மாத்திட்டு போக வேண்டியதுதான், நியூஸ் நம்பாம. இனி எங்க போனாரு அந்த நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ்? கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னாரு. எங்க போனாரு அவரு? இந்த வாழ்த்துக்கள் ரஜினி எங்க போனாரு? இந்த வழக்கம் போல புரியாம பேசுவோம் உங்க கமல் எங்க போனாரு? இத்தனை பேர் எங்க சார் போனீங்க? இதே யாரு பண்ணியிருந்தாலுமே முதல் ஆளா ரஜினி வந்து பேட்டி கொடுத்துப்பா, இது ரொம்ப தப்பா இருக்கு கதா அப்படின்னு. இதுவே டிஎம்கேனால ஜால்ரா. என்ன சார் இது? ஒருத்தருக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம் இருக்க கூடாது. எப்பயுமே கரெக்டா இருக்கணும். ஏன்னா உங்களெல்லாம் நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் சார். உங்களோட வயசுக்கும் உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றோம். கரெக்டா எல்லா பிரச்சனையும் எடுத்து பேசுங்க. முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை. அது என்னாச்சு? 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா, ஒருத்தர் கைது செஞ்சாங்களே, அவங்க குண்டாஸ் போட்டாங்க. அது வந்து இப்ப ரத்து செஞ்சிருக்காங்க. அதுவுமே எந்த நியூஸ் சேனல் பெருசா கவர் பண்ணல. இது எத்தனை பேருக்கு தெரியும் கூட தெரியல. எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. அந்த குண்டாஸ் ரத்து எதுக்கு பண்ணாங்கன்றது ரீசன் நிறைய பேருக்கு தெரியல. அது தனி வீடியோ நான் அடுத்து போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு உயிருக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணாங்க, அந்த நீதி கிடைக்கும் வரை வீடியோவை எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள். 2026 சிஎம் சார் ஒன்னு சொல்லிக்கிறோம் சார், உங்க அடக்குமுறைக்கு அடங்கி போக மாட்டோம். உங்களை அடக்கிட்டு எங்க தளபதியை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில ஏத்துவோம் சார். நன்றி.